காலையில் இட்லி தோசை சாப்பிடணும்னா நாங்கள் எப்பவுமே வெளியூர் போவோம், இல்லைனா பக்கத்தூர் போவோம். இனிமேல் நாங்கள் வெளியூர் போகக்கூடிய அவசியமே இல்லை. எங்கள் ஊர்லேயே ஒரு இட்லி கடை புதுசாக திறந்துட்டாங்க. ஒரு இட்லி கடை நடத்துறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. காலையில் இட்லி தோசை, நைட்டானா புரோட்டா பூரின்னு சொல்லி எல்லா விதமான ஐட்டமும் போடுவாங்க. ஆனால் இதில் ஒரு ஆள் நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டால் மட்டும்தான் இதில் நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த கடை திறந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இரவு நேரங்களில் எங்களுடைய ஓலகச்சல் வீட்டில் வச்சு நாங்கள் அதிகமாக பேசுவோம். இனிமேல் வடை பூரி பஜ்ஜி எது வாங்கினாலும் இந்த கடையில் நாங்கள் நைட்டானா வாங்கிடுவோம். நானும் காலையில் வீட்டில் சாப்பாடு எதுவும் பொங்கலை சரி இட்லி சாப்பிட்றோன்னு சொல்லி மொதல் இந்த கடையில் நானும் வாங்க தான் வந்தேன். இட்லியை வாங்கிட்டு நேரம் எங்கள் வீட்டுக்கு நானும் கிளம்பி வந்துட்டேன். நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் முக்கியமாக ஃபேன் மட்டும் போடலன்னா நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அந்தளவுக்கு வெக்கத்தன்மை அதிகமாகி போச்சு. இனி வரும் காலங்களில் வெயிலோட தன்மை அதிகமாகும் சொல்லி நியூஸ்லாம் சொல்லுதாங்க. 5 இட்லி ஒரு வடை நானும் வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் 3 விதமான பொருளும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பாடு வேற லெவலில் இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பவும் 3 வேளை சோறு தான் சாப்பிடுவோம். எப்போ ஒரு காலையில் பூரி இட்லி தோசை போடுவோம். இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இனிமேல் தினமும் இந்த கடையில் இட்லி சாப்பிடணும்னு சொல்லி நானும் முடிவு பண்ணிட்டேன். நானும் நல்லா கையில் விட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த கடையில் போய் ஒரு டைம் வாங்கி பாருங்கள். டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.